Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல 12th biology டாப் மோஸ்டா இருக்கக்கூடிய 3 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சொல்லக்கூடிய மார்க் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து குயிக்காக மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பயோ பாட்னியில் பார்ப்போம், அதுக்கடுத்து பயோசுவாலஜி பார்ப்போம். ஸோ சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் இந்த சூலின் படமறைந்து பாகம் குறி, அதுக்கடுத்து முதிர்ந்த மகரந்த பையன் குறுக்கு வெட்டு தோற்றம் சரிங்களா, டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆன்சர். இந்த ரெண்டு கொஸ்டின்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா லாஸ்ட் டைம் நமக்கு வந்து பப்ளி எக்ஸாம்ஸில் இது எல்லாமே என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு இந்த டப்பிட்டத்தின் பணிகள் பல்கறு நிலை இது எல்லாமே பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து இந்த சுரப்பு டப்பிட்டம் ஊடுருவு டப்பிட்டம். ஸோ இது வந்து நிறைய இயர் கொஸ்டின்ஸில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்குது பப்ளி எக்ஸாம்ஸ்லேருந்து எல்லா 3 மார்க்ஸும் அப்டன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா A டைப் B டைப் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே பாருங்கள். செகண்ட் லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த மெண்டல் 7 வேறுபட்ட பண்பு 7 கேரக்டரிஸ்டிக் பேராகிராஃப் மென்டல் அதை வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரிமாற்ற கலப்பு ரெசிப்ரோக்கல் கிராஸ் இதை வந்து நல்லா படித்து வச்சுங்க. இதில் மார்க் பண்ணாத கொஷின்ஸு அதிக மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துங்க. எனக்கு மினிமமான மார்க்ஸ் போதும் அப்படிங்கிறத மார்க் பண்ணுற கொஷினை கட்டாயமாக நீங்கள் வந்து படிச்சிருங்க சரிங்களா. அதுக்கடுத்து இரு பண்பு சோதனை கலப்பு இது கூடவே டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு சொல்லி தனியாக இருக்கும், அந்த கிராஸையும் வந்து என்ன பண்ணுறேங்க நல்லா படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சட்டன் போவரி கோட்பாட்டோட சிறப்பு அம்சங்கள் அது வந்து நல்லா படிச்சுங்க. அதுக்கடுத்து மரபணு வரைபடத்தோட பயன்கள் ஜெனட்டிக் மேப்பு அதோட யூசஸ் ஒரு சில டைம் நமக்கு 5 மார்க்ஸ்லுமே கேட்கலாம், அதனால் அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியத்தோட பெயர் சரிங்களா, மேன்மேட் சீரியலு இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க நல்லா படிச்சு வச்சுங்க. அதிகமாக இயர் கொஷினில் இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து இயர் கொஸ்டினில் என்னென்ன ரிப்பீட்டர் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து பியூ சயின்ஸ்க்குரியது, அதனால் நீங்கள் அதை வந்து படிக்க தேவை இந்த வாழ்வு உருவாக்கம். ஸோ அதை வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து 4th லெசனை வந்தீங்க அப்படின்னா இந்த PBR 322 இது எக்கச்சக்க டைம் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் PBR 322 வந்து பார்க்குறப்ப படம் வரைஞ்சி பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதோட நேம் இது எல்லாமே நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தற்கால பயிற்சி இந்த கொஷின் இது வரைக்கும் அதிகமாக கேட்கல, அதனால் இந்த வாட்டி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பயோடெக்னாலஜி இன் மானோ ப்ராடக்ட்ஸ் அது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து தனிசெல் புரதத்தினோட பயன்கள் SCP அதோட யூசஸ் வந்து என்ன பண்ணுறங்க நல்லா படிச்சு வச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் 5 வந்தீங்க அப்படின்னா இந்த ஜெர்ம் கிளாஸும் அதிகமாக கேட்கல சரிங்களா, அதனால் இந்த இயர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் இதை நல்லா படிச்சு வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முழாக்கத்திறன் முடிஞ்ச அளவுக்கு 5th சாப்டரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே படித்து வச்சுங்க. ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கும் இந்தந்த சாப்டர்ஸ் வந்து படித்தா போதுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன், அதை நீங்கள் வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உறைகுளிர் பாதுகாப்பு கிரேப் ப்ரெசர்வேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை வந்து பார்த்துருங்க. அதேமாதிரி இந்த உடல் நகல்சார் கேமெட்டக் நகல்சார் சோமோகுலோனல் அண்ட் கேமெட்டோகுலோனல் நிறைய இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, அது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து என்ன பண்ணி வச்சுங்க பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் 6. ஸோ சாப்டர் 6 வந்தீங்கன்னா இந்த வெப்படுக்கு அமைவு அதிகமான இயர் கொஸ்டினில் இருக்குது தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், அதனால் அதை நல்லா பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி இந்த வறண்ட நில தாவரத்தோட உள்ளமைப்பு தகவமைப்பு ஜீரோஃபைட்டிக் பிளான்ட் அனாட்டமிக்கல் அடாப்டேஷன் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால் அதை வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து ஃபைட்டோ ரெமிடியேஷன் சரிங்களா, இது வந்து பார்த்துங்க. எக்ஸ்பெக்டட் கொஸ்டினில் இந்த ஆல்பிடோ எஃபெக்ட் இருக்குது, இது வந்து பார்த்துருங்க. ஸோ சாப்டர் வைஸ் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப கம்மியான கொஸ்டின் தான், கண்டிப்பாக இது எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து வரும். லாஸ்ட்டு நம்ம வந்து பியூ சயின்ஸ்க்கு வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம், கிட்டத்தட்ட அதில் வந்து 60 மார்க்ஸ் அளவுக்கு கேட்டிருந்தாங்க சரிங்களா. 3 மார்க்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. 2 மார்க்கு 5 மார்க் எல்லாமே 7 நம்ம அப்டேட் பண்ண வீடியோலேருந்து 7 5 மார்க்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதே போல் வந்து 2 மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 8 2 மார்க்ஸ் 9ல் 8 2 மார்க்ஸ் நம்ம அப்டேட் பண்ணது. 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 3 தான் வந்துருந்துச்சு, மீதி எல்லாமே புக் பேக்கில் இருந்துச்சு. புக் பேக் நம்ம வந்து சொல்லியிருந்தோம், அதுலேருந்தும் கேட்டிருந்தாங்க சரிங்களா. அதுக்கடுத்து சாப்டர் 7 பொறுத்த வரைக்கும் இந்த ஆற்றல் பிரமிடு எப்போதும் நேரானது இது காரணம் கொடுங்க எனர்ஜி ஆல்வேஸ் செப்பரேட்டு கிவ் ரீசன் அது பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் கொஷினில் இந்த ப்ளூ கார்பன் ஸோ இதை வந்து என்ன பண்ணி வச்சுங்க பார்த்து வச்சுங்க. ஸோ அதர்வைஸ் இந்த 4லாம் ரொம்ப ஈஸி தான் சரிங்களா, அதனால் இதை வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அவங்க என்ன கொடுத்துருவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தரவுகளை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் எழுதிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூழல் மண்டலத்தோட அமைப்பு படம் மாதிரி இங்கே இது வந்து என்ன பண்ணி வச்சுங்க நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 8 பொறுத்த வரைக்கும் இந்த பன்ம கோவில் காடுகள் சரிங்களா, பன்ம பாதுகாப்பில் கோவில் காடு சேகர் குருஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதை நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயோ மானிட்டரிங் இதை வந்து பாருங்கள். தாவர சுட்டிக்காட்டிகள் பிளான்ட் இண்டிகேட்டர்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர்
சாப்டர் 9ல வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் நிலை இரண்டாம் நிலை அறிமுகப்படுத்துதல், பிரைமரி செகண்டரி இன்ட்ராக்ஷன், அதை வந்து நல்லா பாருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மண் வளத்தை மேம்படுத்துதல், சாயில் ஃபெர்டிலிட்டிக்கு மைக்ரோபியல் இனாக்குலண்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. நுண்ணுயிர் உட்செலுத்திகள் அப்படின்னு சொல்லிட்டு இது புக் பேக் கொஸ்டின் தான், அது வந்து நல்லா பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கலப்பொருத்தல் முறை பல்வேறு நிலைகள் டைப்ஸ் ஆஃப் ஹைப்ரிடேஷன் இருக்கும், அந்த கொஸ்டின்ஸ் வந்து நல்லா படிச்சிருங்க. அதோட ஸ்டெப்ஸு ப்ளஸ் வந்து அதையும் படித்து வச்சுங்க. ஏன்னா இது நமக்கு வந்து 5 மார்க்ஸ்னு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபைனலாக லாஸ்ட் லெசனை முடிஞ்ச அளவுக்கு எல்லா அந்த கொஷின்ஸும் பயன்கள் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே படித்து வச்சுங்க சரிங்களா. உதாரணத்துக்கு கீழாநெல்லி மருத்துவ தாவரங்கள் இருக்கிறது எல்லாமே பார்த்து வச்சுங்க. அதர்வைஸ் இதையாவது பார்த்துங்க, இந்த கீழாநெல்லி அதோட இருசொற் பேர் அதோட மருத்துவ குணம் அது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து ஆடதோடா இது வந்து பார்த்துருங்க. இயற்கை வேளாண்மை இந்த கொஷின் அதிகமாக கேட்டிருக்காங்க, ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து அரிசியோட பொருளாதார முக்கியத்துவம் இது வந்து நல்லா படித்து வச்சுங்க. ஸோ பாட்னியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாப்டர் 1, 2 இதை வந்து நல்லா படிச்சிங்கனாலே ஒரு 2 மார்க்கு, அதுக்கடுத்து ஒரு 3 மார்க்கு ப்ளஸ் வந்து 5 மார்க்ஸ், இது ரெண்டும் என்ன பண்ணிடலாம்னா அப்டன் பண்ணிடலாம். மேபி ஒரு சில டைம் 1 and 2லேருந்தே 2 5 மார்க்ஸும் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3 அது வந்து 4. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் இருக்கும். அதாவது 1 to 5 2 5 மார்க்கு, 6 to 10ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 5 மார்க், மொத்தம் நமக்கு 4 5 மார்க்ஸ் வந்து வரும். அதில் இந்த சாப்டர் 1 and 2லேருந்து ஒரு 5 மார்க்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி 3 and 4லேருந்து ஒரு 5 மார்க். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 6 to 8 சரிங்களா, 6 7 8 இந்த லெசன் படிச்சிங்க அப்படின்னா ஒரு 5 மார்க்ஸ் வந்து இருக்கும். அதுக்கடுத்து 9 and 10லேருந்து மேபி 10th லெசன்லேருந்து ஒரு 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனால் இது எல்லாமே பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சுவாலஜி. ஸோ சுவாலஜியில் இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் கொடுத்துருக்கூடிய எல்லா கொஸ்டினும் படிச்சுங்க. இணைவு முறை இனப்பெருக்கம், இழப்பு மீட்டல், ரீஜெனரேஷனு, முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி பட்டிங். ஸோ சுவாலஜியை பொறுத்த வரைக்குமே ஒரு சில லெசன்ஸ் இருக்குது, அது வீடியோட எண்டில் சொல்கிறேன், நீங்கள் அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து செகண்ட் லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீம்பால் இது வந்து பார்த்துங்க, கொலாஸ்ட்ரம் அப்படிங்கிற கொஷின் இது வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கருவுறுதல், கருவுற்ற முட்டையில் பதிதல். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. இது ரிப்பீட் ஆகிடுச்சு, அதை விட்டுருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடோசின், ரிலாக்சின் சரிங்களா. இது வந்து தமிழ் டிரான்ஸ்லேட்டில் கொஞ்சம் மாறிச்சு. ரோல் ஆஃப் ஆக்சிடோசின், ரிலாக்சின் சரிங்களா, அதோட பங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரும் தமிழ் மீடியம். பால் ஊட்டுதலில் ஆக்சிடோசின் ரிலாக்சினோட பங்கு என்னென்னு அது பார்த்துருங்க. அதுக்கடுத்து தேர்ட் லெசன் வந்தீங்க அப்படின்னா இது லாஸ்ட் டைம் இப்போ பியூ சயின்ஸ்க்கு நடந்த பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க. இதை நம்ம வந்து சுவாலஜி பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தோம், அதுலேருந்து கேட்டிருந்தாங்க, அதை நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து ஆம்னியோசென்டசிஸ், பனிக்குடை சுத்துளைப்பு, இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். அதுக்கடுத்து இது எல்லாமே ஈஸி தான் சரிங்களா. சர்கோசி, வாசக்டமி, டியூபக்டமி அப்படின்னு இருக்கும், அந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி தான், அதனால் இது எல்லாமே பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லெசன் வந்தீங்கன்னா இந்த குறுக்கு மரபு கடத்தல் இது வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து ஏபிஓ பிளட் குரூப்பிங் ரொம்ப முக்கியமானது, 5 மார்க்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அது வந்து பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இனம் மேம்பாட்டில் யூஜெனிசிஸ், இயர் கொஷினில் நிறைய இருக்குது சரிங்களா. மெத்தட்ஸ் ஆஃப் யூஜெனிசிஸு, இனம் மேம்பாட்டில் முறைகள் அதெல்லாமே நிறைய கேட்டிருக்காங்க, அதனால் அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 5 வந்தோம் அப்படின்னா முதன்மை இழை பின்தங்கிழல், இது இந்த வாட்டி பியூ சயின்ஸ் சுவாலஜிக்கு வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸாக எது வச்சுருக்கோமோ அது எல்லாமே இவங்களுக்கு வந்து கேட்டிருந்தாங்க. அதே போல் மனித மரபணு திட்டம், இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஆர்என்ஏ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து கேட்டிருந்தாங்க, அது நம்ம வந்து கெமிஸ்ட்ரிலையுமே படிச்சிருப்போம், 11th நம்ம பாட்னிலையுமே படிச்சிருப்போம் சரிங்களா. ஸோ அதனால் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மரபணு குறியீடோட சிறப்பு இயல்புகள், ஸோ இந்த கொஷின்ஸை என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 6. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டார்வின் கோட்பாட்டிற்கான எதிர்கருத்துக்கள் இது வந்து நல்லா படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஇ எமர்சன் சிற்றினமாக்களை எவ்வாறு வரையறை செய்துள்ளார், ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். ஸ்பீசியேஷன் அக்கார்டிங் டு ஏஇ எமர்சன் அப்படின்னு இருக்கும். அதுக்கடுத்து அமைப்பத்த உறுப்பு, செயலொத்த உறுப்பு, ஹோமோலாகஸ், அனலாகஸ் ஸ்ட்ரக்சர்னு இருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மரபற்று போதல், மாஸ் எக்ஸ்டிங்ஷன்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த கொஷினை வந்து என்ன பண்ணுங்க நல்லா பாருங்கள். 7th லெசனை பொறுத்த வரைக்கும் நோய்களை வச்சு கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து உண்டு, அதனால் அந்த டேபிளர் காலம் போட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த நோய்களை வந்து பார்த்து வச்சுங்க. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மனிதர்களுக்கு பாக்டீரியாவால் உண்டாகும் நோய் அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து ஜென்ரலாக கேட்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரக் அண்ட் ஆல்கஹால் ஏற்படக்கூடிய விளைவுகள் சரிங்களா, எஃபெக்ட் ஆஃப் ட்ரக் அண்டு ஆல்கஹால் அதை பார்த்துருங்க.
இந்த புரோட்டோசோவா நோய்கள் இதுதான் அவங்களுக்கு வந்து 5 மார்க்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க. பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம 3 மார்க்ஸில் படிச்சுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்னேட் இம்யூனிட்டி அண்ட் அக்யூரேட் இம்யூனிட்டி சரிங்களா, இயல்பு நோய் தடைக்காப்பு மற்றும் பெறப்பட்ட நோய் தடைக்காப்பு, செயலாக்க மந்தமான நோய் தடைக்காப்புன்னு இருக்கும் தமிழ் மீடியம் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்கில் வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ நடந்த எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் இன்னும் இம்யூனோகுளோபினோட ஸ்ட்ரக்சர் சரிங்களா, இந்த இம்யூனோகுளோபினோட அமைப்பு நல்லா என்ன பண்ணுங்க படம் வரைஞ்சி பார்ட்ஸ் லேபிள் பண்ணி பார்த்துங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 8th லெசன் வந்தீங்கன்னா நமக்கு 2 மார்க்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. அதனால் இந்த தொழில்துறை அலகுகள் இண்டஸ்ட்ரியல் அலகுகள் பற்றி நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து இந்த ஆன்டிபயோட்டிக் இது வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோபியல் ஃபியூல் செல் இது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் இருக்கும், சைமாலஜி இந்த மாதிரிலாம் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 9th லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த மரபு பொறியியல் மூலம் உருவாக்கப்பட்ட இன்சுலின் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு இன்சுலின் அதை வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ வேக்சின்ஸ் இது வந்து நல்லா பாருங்கள் சரிங்களா, அதாவது டிஎன்ஏ தடுப்பூசிகள்னு இருக்கும். ஸோ இதை வந்து இந்த வாட்டி பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கேட்டிருந்தாங்க. இது தமிழ் மீடியத்தில் கொஞ்சம் மாறிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது டிஎன்ஏ தடுப்பூசி அப்படிங்கிறது ஏடிஏ குறைபாடு. ஸோ இது வந்து மாற்றி பார்த்துங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நகலாக்கத்தோட சாதக பாதங்கள் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் குளோனிங் சரிங்களா, இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து 10th லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிறப்பு விதம் இறப்பு விதம் இது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து மண்ணோட பண்பு நீரோட பண்பு இதெல்லாமே நல்லா பார்த்துருங்க, நீரோட முக்கிய பண்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீர்வாழ் விலங்குகளோட தகவமைப்பு. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க பார்த்து வச்சுங்க. மியூச்சுவலிசம் கமன்சலிசம் இதெல்லாமே படிக்க முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 11th லெசனு. ஸோ 11th லெசன் வரும்போது இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா. இது வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருந்தோம். அயல் சிற்றங்களோட படையப்பு ஓரிட சிற்றங்களுக்கு அச்சுறுத்தலாக விளங்குகிறது வாக்கியத்தை நிரூபி. இது வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 5 மார்க்ஸில் கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து உயிரிய பல்வகைத்தன்மை இருப்பிற்கான காரணங்கள் இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்துங்க. அதே போல் இந்த 4th ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாமே பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த சுற்றுச்சூழல் மாசுபாட்டினை குறிப்பதில் தனி மனித பங்கு. ஸோ இதில் வந்து கிரியேட்டிவான கொஷின்ஸு ஜென்ரலாக எழுதுகிற மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும், அதனால் பார்த்துங்க. இந்த 3rd கொஷின் வந்து ரொம்ப முக்கியம், அதையும் பார்த்துங்க. பசுமையுள்ள வாயுக்கள், ஏன்னா இதை வச்சு நமக்கு வந்து இந்த வாட்டி 3 மார்க்ஸில் கேட்டிருந்தாங்க பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சரிங்களா, அதனால் இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து நீர் மாசுபாட்டினால் ஏற்படக்கூடிய விளைவுகள், இந்த எஃபெக்ட் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் அது பார்த்துங்க. அதே மாதிரி எஃபெக்ட் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன் இதெல்லாமே பார்த்து வச்சுங்க. இந்த பிஓடி ஸோ இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ நம்ம மார்க் பண்ணக்கூடிய கொஷின்ஸை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். புக் பேக்கில் நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது புக்கை வச்சுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. என்னால் நிறைய படிக்க முடியல, எனக்கு வந்து கம்மியாக படித்தாலே போதும், கொஞ்சம் மார்க்ஸும் அதிகமாக வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸு சாப்டர் 1 to 6 வந்து என்ன பண்ணுறங்க நல்லா படித்து வச்சுங்க. ஸோ இந்த 1 to 6 பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 2 வந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. 4, 5, 6 ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மார்க்ஸ். ஸோ சாப்டர் 1 to 6 2 5 மார்க்ஸ் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7 to 12 2 5 மார்க்ஸ் வந்து வரும் சரிங்களா. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 8th லெசன் வந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9, 10, 11, 12 ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 9th லெசன் தான் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன், 8th லெசன் சொல்லிட்டு. ஸோ இந்த 9th லெசன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 9th லெசன் பார்த்து வச்சுங்க. இந்த 9th ஒரு 5 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா 10, 11, 12 இந்த லெசன்ஸ்லேருந்து ஒரு 5 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக உண்டு சரிங்களா. அதனால் பார்த்துங்க. இதில் இந்த 3 லெசனை தாண்டி 5 மார்க்ஸ் கேட்கலாம் தான் எய்தராரில் இந்த இம்யூனோகுளோபினோட ஸ்ட்ரக்சர் இதெல்லாமே 7th லெசன் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து நமக்கு வந்து 5 மார்க்ஸ் வந்து வருது. ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்து வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய மோஸ்ட்டாக படிக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். இது எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் எல்லாமே ஆல்ரெடி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணி வச்சு அதில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.